வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை மக்களுக்கு சர்ப்ரைஸ். பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த மெட்ரோ ரயிலை பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் திறந்து வைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. வாருங்கள் இதை பற்றிய விரிவான செய்தியை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னையின் முக்கிய போக்குவரத்துகளில் ஒன்றாக இருப்பது மெட்ரோ ரயில் சேவை. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வருகிறார்கள். தற்போது 2 வழித்தடங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. முதலாவது விக்கோ நகர் முதல் சென்னை விமான நிலையம் வரையிலும், இரண்டாவது சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் என்று இந்த 2 வழித்தடங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதாவது மாதவரம் முதல் சிறுசேரி வரை, கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை என மொத்தம் 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வழித்தடம் பூந்தமல்லி டு போரூர் வழித்தடம்தான். இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் டிசம்பர் மாதமே தொடங்க இருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் இந்த பணிகள் தள்ளி போனது. இந்த நிலையில் போரூர் முதல் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் இயக்கம் ஜனவரி 2026 தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான 9 கிலோமீட்டர் தூரம் வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் பூந்தமல்லி போரூர் வழியாக கலங்கரை விளக்கம் வரை செல்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் CMRL அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த பாதையில் 13 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் இயக்கப்படும். இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. இருப்பினும் முதலில் 30 ஓட்டுநர்களுடன் ரயில் இயக்கப்பட்டு படிப்படியாக ஓட்டுநர் இல்லாமல் அமலாகும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இந்த வழித்தடத்தில் ஒவ்வொரு 6 நிமிடங்களுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஆலந்தூர் வரையிலான குறுகிய பாதையில் 3 நிமிட இடைவெளியிலும், சென்னை சென்ட்ரலிலிருந்து சென்னை விமான நிலையம் வரை மற்றும் சென்னை சென்ட்ரலிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலான நீண்ட பாதைகளில் இருந்து ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எனவே அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ள போரூர் முதல் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் முதல் கட்டத்தில் இல்லாத அரை உயர தடுப்பு திரைகள் பொருத்தப்பட உள்ளது. பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ரயில்வே வாரியத்திடம் முக்கிய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இதற்கு அனுமதி கிடைத்தவுடன் அடுத்த கட்ட பாதுகாப்புக்கு அனுமதி கோரப்படும். நாங்கள் நிலைமையை கண்காணித்து வருகிறோம். விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்றார். பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான இந்த ரயில் திட்டத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.